ஆனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் திருவேங்கடத்திடமிருந்து கைப்பற்றப்பட்ட வீடியோ ஆதாரங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இதில் திமுகவுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு எப்படி நீங்களா சொல்கிறீங்க? அவர் ஜோசியம் பார்த்துருந்து சொன்னால் சொல்லட்டும், யார்கிட்ட தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதையும் நாங்கள் விசாரிக்கிறதுக்கு எங்கள் முதலமைச்சர் தயாராக தான் இருக்காரு. திமுக தலையீடு ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் இருப்பதாக கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். அதாவது எப்பவுமே எதிர்கட்சிகளுக்கு யூகமான சந்தேகங்கள், புதுமையான சந்தேகங்கள்லாம் வரும். ஆனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் திருவேங்கடத்திடமிருந்து கைப்பற்றப்பட்ட வீடியோ ஆதாரங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். எல்லாம் ரைட்டா? பார்த்துருக்கீங்களா எப்படி அந்த சம்பவம் நடந்தது என்பது. அப்போ அந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்ட குற்றவாளிகள் இப்பொழுது பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க இன்றைக்கு அதில் தப்பித்து ஓட முயன்ற திருவேங்கடம் சுடப்பட்டிருக்கிறார். அதான் அங்கே என்கவுண்டர் நடந்திருக்கு. அதை தவிர இதில் திமுகவுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு எப்படி நீங்களா சொல்கிறீங்க? அவர் ஜோசியம் பார்த்துருந்து சொன்னால் சொல்லட்டும், யார்கிட்ட தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதையும் நாங்கள் விசாரிக்கிறதுக்கு எங்கள் முதலமைச்சர் தயாராக தான் இருக்கார். நிச்சயமாக எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மாயாவதி கட்சி ஒன்றும் எங்களுக்கு எதிர்கட்சியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு வேண்டிய கட்சி தான். ஆம்ஸ்ட்ராங் ஒன்றும் எங்களுக்கு எதிரியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு தோழமை தான், வேண்டியவர் தான். அதனால் அந்த கொலை வழக்கை நிச்சயமாக நாங்கள் மாறுவிட்ட கோணத்தில் நாங்கள் பார்க்கறது கிடையாது. உண்மை குற்றவாளிகள், எங்களுக்கு அடையாளம் தெரிந்த உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்திருக்கிறோம். இதில் ஏதாவது சதிச்செயல் இருக்கிறதா என்றால் அது புலனாய்விலே தான் தெரிய வரும். அப்பொழுது உண்மையான, அதாவது இவங்களை தவிர வேறு யார் சம்பந்தப்பட்டிருந்தால் புலனாய்வு உண்மையை கொண்டு வரும். ஆனால் எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு உண்மை குற்றவாளிகள் பிடிக்கப்பட்ட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.